இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அவசர காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் நம்முடைய உறவுகள். அந்த உறவுகளில் நிறைய முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. இதை பற்றி பேச பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், நம்ம பல எபிசோடில் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப இனிமையானது, மேன்மையானதுன்றதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த காலகட்டத்தில் அதுவே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. இப்போ அவங்களே டெசிஷன் எடுக்கும் பொழுது என்னெல்லாம் நம்மளுக்குள்ள பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது, இதனால் கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப அதிகமாகுது. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெற்றோர்களுடைய விருப்பம் எப்போவுமே எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்கணும் அப்படின்றது தான். அதுதான் எல்லா பேரண்ட்ஸுமே விரும்புகிறாங்க. இப்போ அவங்க முதலடியாக வெளியில் கால் எடுத்து வைக்கிறாங்க. முதல் கட்டமாக அவங்களுடைய வாழ்க்கை என்பது வீட்டுக்கு வெளியே ஆரம்பமாகுது. இது வரைக்கும் பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரி அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் எப்பொழுதுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக குழந்தைகள் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது இயலாத காரியம். யாரையுமே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோலில் இருக்கிறதா நாம் நினச்சிட்ருக்கோம், ஆனால் யாருமே கண்ட்ரோலில் இல்லை. இப்போது குழந்தைகள் வெளியே போகும்பொழுது பலவிதமான எக்ஸ்போஷர்ஸ் குழந்தைகளுக்கு கிடைக்குது. அதன் மூலமாக பல்வேறு விதமான இன்ஃபர்மேஷன், தகவல்களும் மட்டும் கிடைக்குது. இது வரைக்கும் பெற்றோர்கள் எதை சொன்னாங்களோ அதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அந்த குழந்தை இப்போ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு, ஸோ அதை எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு, ஸோ பெற்றோர் சொல்கிறதையும் மற்ற விஷயங்களையும் வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு தனக்கு எது சாதகமாக இருக்குமோ, தனக்கு எது ஒரு ஃபேவரபுளாக இருக்குமோ அந்த ஒரு முடிவை தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பல சமயங்களில் அந்த முடிவுகள் பெற்றோர்களுக்கு எதிராகவும் இருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் விரும்பாத மாதிரியும் கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த குழந்தை தன்னுடைய முடிவு தான் சரி அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்த்து அந்த முடிவை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பேரண்ட்ஸ் ஹர்ட் ஆகிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு அது பிடிக்கிறதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஒரு வெறுமையை உணர ஆரம்பிக்கிறாங்க, தனிமையை உணர ஆரம்பிக்கிறாங்க. சிஸ்டர், இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்கும் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகுது. அதாவது கம்யூனிகேஷன் கேப்பும் அதிகமாகுது. பேரண்ட்ஸும் குழந்தைகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் அதிகமாகுது. இதனால் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எங்களை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறாங்க. 2 பேர் டிஸ்கஷன் பண்ணணும், 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கணும், ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் நடுவில் ஒரு காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருக்க வேண்டும். இப்போ பேரண்ட் ஆனாலும் சரி, இல்லை அந்த குழந்தை ஆனாலும் சரி, 2 பேரும் உட்காந்து பேசுறது அப்படின்றது செகண்டரி விஷயமா ஆயிடுது. 2 பேரும் உட்காந்து அப்படியே பேசினாலும் முதல்லையே மனதில் டிசைட் பண்ணிக்கிறாங்க, நான் சொல்கிறது தான் சரி. ஆஸ் அ பேரண்ட் எனக்கு தெரியும் என் குழந்தை என்ன பண்ணணும், என் குழந்தைக்கு எதை சொல்லணும்னு எனக்கு தெரியும், அவன் சொல்கிறது சரியாக இருக்க முடியாது அப்படின்னு மனசில் டிசைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தையும் என்ன டிசைட் பண்ணிக்குதுன்னா, நான் எதை சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, ஆனால் நான் இதை பண்ண தான் போகிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு முடிவோட மனதில் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு 2 பேர் உட்காந்துட்டு பேசும்பொழுது அந்த டிஸ்கஷன்ஸ் ஆர்கியூமெண்ட்டாக மட்டும்தான் முடியும். எந்த 2 தனி நபருக்கிடையவும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை பற்றி பேச உட்காரும் பொழுது நம்ம முதல்ல என்ன ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிறதும் சரி, அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி அவர்கள் சொல்வதும் சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் செஞ்சால் மட்டும்தான் அதில் ஏதாவது ஒரு பலன் என்பது இருக்கும்.
நான் இந்த சைட்லேருந்து நான் என்னோடய கையை பார்க்குறேன், அந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய பார்வையில் எது படுதோ அதை வச்சு நீங்கள் கை என்பது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ நான் வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்த்து நான் இப்படி தான் இருக்குதுன்னு நான் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க போகிறேன். உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் உண்மை. அதே மாதிரி என்னுடைய கண்ணோட்டத்தின்படி நான் எதை பார்த்துட்ருக்கேனோ அதுதான் உண்மை அப்படின்ற ஒரு சரியான எண்ணத்தை முதல்ல உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்பொழுது அந்த டிஸ்கஷனுக்கான பலனோ இல்லை அந்த டிஸ்கஷனுடைய ரிசல்ட் என்பது 5 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நம்ம முடிவு செஞ்சிடலாம். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் விட்டு கொடுத்துட்டா எப்போவுமே நாங்கள் விட்டு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த உறவு முறையில் வந்து ஈகோ கிளாஷ் அப்படின்றது இருக்கக்கூடாது. உறவு என்பது அன்பினுடைய அடிப்படையில் தான் இருக்கணும். இப்போ அன்பினுடைய அடிப்படையில் அந்த உறவு இருந்ததுன்னா நம்மளால் குழந்தையினுடைய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். குழந்தை என்ன செய்ய போகிறான், அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் சொல்கிறது தான் எப்பொழுதுமே சரி, குழந்தைகள் வந்து எப்பொழுதுமே தவறாகத்தான் இருப்பாங்க அப்படின்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. இதுக்கு வந்து இந்த சோல் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேஜ், ஆத்ம உணர்வு அப்படின்றது அதிகமாகவே உபயோகப்படும். இப்போ நாம் ஆத்மா என்று பார்க்கும் பொழுது அவர்களும் புத்திசாலிகள், அவர்களாலும் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க தவறாக தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டு இருக்கும்பொழுது அங்கே வந்து யார் பெரியவங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, ஸோ இது வந்து ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு அன்பினுடைய அடிப்படையில் தான் இந்த உறவு என்பது இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளை ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறது சரியா தவறா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்பொழுது நம்ம எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம பேசுவோம். அவங்கக்கிட்ட போலித்தனம் என்பது தேவையில்லை. அவர்களை நாம் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாம் எப்படி இருக்கோமோ, எதையெல்லாம் நினைக்கிறோமோ, எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், குழந்தை தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தன்னுடைய பேரண்ட் கிட்ட சொல்ல முடியுமா? சொல்கிறார்களா? அப்படிப்பட்ட உறவு என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இப்போது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதில்ல. ஸோ நாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நீ எதை செய்தாலும் பரவாயில்ல, அது என்கிட்ட வந்து சொல்லிவிடு, நான் உன்னை வந்து கோச்சிக்க மாட்டேன், உன்னை வந்து தவறாக நினைக்க மாட்டேன். ஸோ நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ எப்படி இருக்கியோ அப்படியே எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே நான் உன்னை ஏற்றுக்கிறேன், எதை செஞ்சுருந்தாலும் அது என்கிட்ட வந்து சொல்லிவிடு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாம் அந்த உறவில் வளர்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தை சுலபமாகவும் ரொம்ப சகஜமாகவும் அந்த உறவில் இருக்கும். 2 விஷயந்தான் வந்து குழந்தைகள் மறைப்பதற்கு. ஒன்று, நிஜமாகவே இதை தவறு செஞ்சுருக்கும், இல்லை தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அதுக்கு ஒரு பயம் என்பது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எதையுமே சொல்லாமல் குழந்தைகள் வந்து மறைத்து விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை தவறே செய்தாலும் நான் வந்து உன்னை கோச்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடும். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் மாதிரி தான். ஸோ தவறே செஞ்சுருந்தாலும் அந்த குழந்தை தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும். குழந்தையினுடைய கோணத்துலேருந்து அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படிப்பட்ட சஜஷன்ஸ், அதுக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் கொடுக்கணும், அதற்கு நாம் இப்போ என்ன செய்யணும், எப்படிப்பட்ட கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதையெல்லாம் நாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் கட்டமாக குழந்தைகள் நம்மக்கிட்ட எதையுமே மறைக்காமல் இருக்கணும். ஸோ நாம் முடிவு பண்ணிக்கணும், எப்போவுமே வந்து நம்முடைய குழந்தை நாம் சொல்கிறது தான் கேட்குது, எந்த தவறுமே செய்யலை, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோமா, இல்லை குழந்தைகள் அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சிடலாம் ஆனால் அதையும் தன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு தேவையா? ஸோ இந்த 2த்தில் நாம் எதையாவது ஒன்று முடிவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2வது ஆப்ஷன் அப்படின்றது எப்போவுமே பெட்டர். ஏன்னா நாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு தவறு என்பது நடந்துவிட்டால் we are there to protect them. அவங்கள நம்ம கைட் பண்ண முடியும், அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நமக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியணும், அதை அவங்க நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை நம்ம க்ரியேட் பண்ணால் தான் அந்த உறவு என்பது நீடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த உறவு. அதுக்கு நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். சிஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை ரொம்ப சின்னவங்களாக நினைக்கிறாங்க, அவங்கள ஒரு இண்டிவிஜுவலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல அவங்களால. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைகள் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை வைத்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, அவங்க டெசிஷன் எடுக்கிற ஒரு வயது என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கிடுறோம். அவர்களுடைய விஷயங்களை கூட நாமே டெசிஷன் எடுத்துருவோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா குழந்தைகள் வந்து தன்னுடைய வயதுக்கு வரும்பொழுது ஒரு பருவத்துக்கு வரும்பொழுது தானே டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களால தெரியல. அவங்களால எடுக்கலாமா வேண்டாமா, இது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துக்கிட்டே வரணும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எப்படி செய்யணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத அவங்களால கற்றுக்க முடியும், அவங்களால அதை செயல்படுத்தவும் முடியும். இப்போது நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போ கொடுக்கணும் அப்படின்றத வந்து நாம் முடிவு பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்து அவர்களையே முடிவு எடுக்கிறதுக்கான உதவி செய்யணும். குழந்தைகள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்கும். எல்லா குழந்தையுமே பொய் சொல்லாது. அந்த குழந்தைகள் உண்மையை தான் சொல்லும். ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கும், அந்த வந்து உண்மையை தான் சொல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுனா, எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த இன்னோசென்ஸில் வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தினால உண்மையை சொல்ல போய் அந்த குழந்தைய அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை கோபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கடுமையாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, தன்னுடைய விசேஷத்தன்மையான அந்த ஹானஸ்டி, அந்த உண்மை பேசுகிற அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்க ஆரம்பிச்சிடும். பேரண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு குழந்தை பொய் சொல்ல வைக்கிறது, பொய் சொல்லக்கூடிய அந்த குணத்தை கொண்டு வருவதற்கு பேரண்ட்ஸு காரணமாக ஆகிடுறாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர், அவங்க குழந்தை வந்து பேட் கம்பெனியில் போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது தே வாண்ட் டு பிரிங் த சைல்ட் பேக், பட் அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு அது தெரியல. ஸோ இதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணலாம்? இப்போ குழந்தைகளுடைய கம்பெனி பற்றி பேசும்போது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நாம் வந்து அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அமைகிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் குழந்தைகள் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனியை அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே சண்டை போட்டுட்ருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் குழந்தைகள் தன்னுடைய வீட்டில் இருக்கிறத விரும்புறதில்ல, இல்லை பேரண்ட்ஸுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, நாம் வேறு எதுக்காக அதெல்லாம் போய் சொல்லணும், நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை அவங்கள துக்கப்படுத்தும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளுடைய மனதில் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்போது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய குழந்தை வந்து ஒரு பர்ஃபெக்ட் சைல்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோல்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள மாற்றுவதற்கு எப்போவுமே முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த முயற்சியில் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை செய்ய, அதை செய்ய, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு விசேஷத்தன்மையை கொண்டது. அதுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்குது, அதே நேரத்தில் வீக்னஸும் இருக்குது. ஸோ நாம் அந்த இண்டிவிஜுவலை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர, குழந்தைக்கிட்ட நமக்கு நிச்சயமாக அன்பு இருக்குது, ஆனால் அன்போடு சேர்ந்து நாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த குழந்தை இருக்கணும், ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதில் ஒரு ஃபார்மில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையை போல் ட்ரீட் பண்ண நாம் ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன ஒரு கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னா, வீட்டினுடைய சூழல் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் வந்து குழந்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், அந்த கேரண்டியை கொடுக்கணும். நீ எப்படி இருந்தாலும் நீ இன்னும் என்னோடய குழந்தை தான், நான் அப்படியே உன்னை ஏற்றுக்கிறேன், எப்போ உனக்கு கைடன்ஸ் தேவையோ, எப்போ உனக்கு சஜஷன்ஸ் அட்வைஸ் தேவையோ என்னை கேளு, நான் வந்து உங்ககிட்ட கோபிச்சிக்க மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரண்டி, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை குழந்தைகளுடைய மனதில் நாம் வளர்க்கும் பொழுது அவர்கள் வெளியே வந்து தன்னுடைய டைமையோ இல்லை வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸினுடைய கம்பெனியோ அதிகமாக நாடமாட்டார்கள். அப்படியே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், அப்படியே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகனாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்வது தான் பெஸ்ட். ஆல்வேஸ் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ they'll always come back. இப்போ நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, என் குழந்தை நல்லா தான் இருந்தா ஆனால் திடீர்னு அமைதியாயிட்டான்னு, நல்லா பேசிகிட்டு இருந்தால் இப்போ பேசவே விருப்பப்படலைன்னு. குழந்தைகள் வந்து சின்ன வயசில் வந்து பேரண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பருவ வயது வரும்பொழுது, ஒரு டீனேஜ் இல்லை ஒரு காலகட்டம் வரும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விரும்புவாங்க. ஏன்னா
அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல, அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ நம்ம ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது? இந்த வயசில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணாமல், எந்த வயசில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகாமல், எந்த வயசில் அதை செய்ய முடியும்? பல சமயங்களில் வந்து வெளியில் வந்து போகணும்னு சொல்லிவிடுவோம், அக்செப்ட் பண்ணிக்குவோம். நான் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது போகணும் அப்படின்னா வெளியில் ஓகே போ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஒன்று இருக்கும். என்ன பண்ணுறாங்களோ, ஏதாவது தவறான வழியில் போகிறாங்களோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு கெட்டு போயிடுவாங்களோ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான திங்கிங்கை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து அந்த குழந்தையினுடைய விருப்பத்தை ரிஜெக்ட் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மனதிற்குள்ளே அவர்களை பற்றின ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு வெளியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட அது வந்து உண்மையானதாக இருக்காது. இப்போ இந்த எண்ணம் அவங்கள போய் தாக்கும். டெஃபினட்டாக இந்த எண்ணம் போய் அவங்க மேலே தாக்கும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்முடைய பேரண்ட்ஸ் நம்மளை நம்பலை, அதனால தான் வந்து வெளியில் அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ, எந்த வழியில் போகிறாங்களோ, எதை அவங்க விருப்பப்படுறாங்க அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தையோடு சேர்த்து அந்த வயதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். சிஸ்டர், இப்போ இன்னொரு டவுட்டு, குழந்தைய கோச்சிக்கலாமா வேணாமா? அவங்கள கரெக்ட் பண்ணலாமா வேணாமா? குழந்தைகளை நாம் கரெக்ட் செஞ்சு தான் ஆகணும். எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன அட்வைஸ் செய்யணுமோ அதையும் நாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு செய்யணும், அத்தாரிட்டியோடு கிடையாது. நாம் என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப அத்தாரிட்டியோட என் குழந்தை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, ரொம்ப கோபத்தோடு அதை நாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கோபத்தோடையும் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவோடையும் நாம் வந்து குழந்தைய கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. குழந்தைங்க கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது சாத்தியம் கிடையாது. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறது என்பது ஒன்று, இன்னொன்று அந்த குழந்தை வந்து தான் பண்ணது தவறு தான் அப்படின்றத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த தவறை திருத்திக்கணும். அதுக்கப்புறமா தன்னுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறது சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் சொல்வதை போல தான் மாற வேண்டும். ஸோ இதுக்கு அவர்களுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு ஒரு சக்தி என்பது தேவை. ஸோ நாம் அவங்களை சக்தியை உள்ளவர்களை ஆக்குனா தான், அவர்களை புரிய வைத்தால் மட்டுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் கொண்டு வர முடியும். ஒருத்தர்கிட்ட நாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், ஒருத்தரை நாம் மாற்றணும், அவர்கள் நாம் சொல்வதை கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை எப்பொழுது வரும் அப்படின்னா, அவர்களுக்கு நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால் அவர்களுக்குள்ள ஒரு சக்தி என்பது கிடைக்கும். அந்த சக்தியின் மூலம் அவர்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. இல்லைன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு சக்தி என்பது இருக்காது. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம அதட்டி உருட்டி கோவப்பட்டு ஏதாவது ஒன்று செய்ய வச்சிடறோம். இப்போ அவங்க கொஞ்சம் பெரியவங்களாக ஆயிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம செய்ய வைக்க முடியாது. நம்ம கோவப்பட்டுட்டோம், இல்லை அவங்களுடைய செயல்னால் நம்ம வேதனைப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் வந்து தூரமாக விலகி போகிறது. ஸோ அவங்க நமக்கு தெரியாமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதனால் அவங்க எதை செய்தாலும் முதல்ல அவங்கள அப்படி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தவறே செஞ்சுருந்தாலும் உங்களுடைய அன்கண்டிஷ்னல் லவ்வால், உங்களுடைய அன்புனால் அவர்களை அப்படியே அக்செப்ட் செஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, செஞ்சுட்டேன், நான் உன்னை மன்னிச்சுடுறேன், அந்த மாதிரி கூட இல்லை, செஞ்சுட்டேன், ஆனாலும் நீ என்னோடய குழந்தை தானே, உனக்கு என்கிட்டேருந்து அதிகமான அன்பு இருக்கிறது, நீ எப்படி இருந்தாலும் நீ இன்னமும் என்னுடைய குழந்தை தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை நாம் உருவாக்கி அவர்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெறும் வாய் வார்த்தைகளாக கிடையாது, ஆனால் நம்முடைய ஆழ்மனதிலிருந்து அந்த உணர்வுகளோடு அந்த வார்த்தைகள் என்பது வர வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட உணர்வுகளோடு நம்ம செயல்படும் பொழுது மட்டும்தான் அது அந்த குழந்தையை போய் அடையும். என்னுடைய பேரண்ட் வந்து என்ன எப்படி நான் இருக்கணும் அப்படியே என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது வந்து செயல்பட தொடங்கும். அது மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும். யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா, அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்றது இருக்கிறதில்ல. இப்படி நீ இருந்தேன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தால் தான் நான் உன்னை வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த உறவில் இருக்கிறதுனால, நான் எனக்கு பிடிக்காத காரியத்தை நீ செஞ்சிட்ட, அதனால் வந்து நீ செஞ்சது சரியில்லை அப்படின்ற ஒரு வேதனை, கோபம் வந்து பெற்றோர்களிடத்தில் வரும்பொழுது அந்த குழந்தைக்கு அன்கண்டிஷ்னல் லவ் என்பது கிடைக்கிறது கிடையாது. இப்போ பெற்றோர்கள் அந்த குழந்தைய மன்னிக்கலை, பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்கல அப்படின்னா வேறு யார் கொடுப்பாங்க? ஸோ இந்த உறவில் கூட குழந்தைகளுக்கு பெற்றோர்கள்கிட்டேருந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னா அவர்கள் அதற்காக பிற்காலத்தில் வந்து ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்தில் வந்து நான் எதையாவது செஞ்சு இந்த உலகத்திற்கு நான் யாருன்னு காட்டணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சிஸ்டர், இன்னொரு பெரிய கான்ஃப்ளிக்ட்,
அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் வந்து 2 பேரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் பெண் குழந்தைகளுக்கு அதிக கட்டுப்பாடு கொடுப்பதனால ஆண் குழந்தையை போல் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியலன்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் மேலே எங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை என்பது வைக்கிறது இல்லை. இப்போ பெண் குழந்தையாக இருக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு அடியிலும் வந்து அதனுடைய அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் வந்து சந்தேகப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா யார் கூட ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க, என்ன பேசிகிட்ருக்காங்க, யாரை அவங்க பார்க்க போகிறாங்க, யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக அங்கே போகிறாங்க, எதுக்காக இவங்கக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு அடியிலும் நாம் சந்தேகப்பட்டுகிட்டே தான் இருக்கும். வெளியே நல்லா பேசினாலும் வெளியே அதை காமிச்சு காட்டியும் ஒரு தாயினுடைய மனதில் இல்லை அந்த பெற்றோருடைய மனதில் அந்த பெண் குழந்தை பற்றின சந்தேகங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி சந்தேகத்தினுடைய அடிப்படையில் நம்ம ஒரு பயத்தினுடைய அடிப்படையில் எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருந்தான்னா இந்த அத்தனை நெகட்டிவ் தாட்ஸும் அந்த குழந்தைய போய் அடையும். அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை டெஃபினட்டாக வந்து ஹர்ட் ஆகும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சேயிங் இட் அவுட். நீ யார்கிட்ட பேசுகிற, ஏன் அவங்க பேசுகிறாங்க. ஸோ நம்ம சொல்கிறதில்ல நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு பயம் என்பது இருக்குது. என்ன நடக்குமோ, இன்செக்யூரிட்டியான ஃபீலிங், அப்புறம் குழந்தைங்க ஏதாவது ஒரு தப்பை செஞ்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது அதிகமாக பெண் குழந்தைகள் மீது நாம் காமிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலும் எதை செஞ்சாலும் தவறு, எதை செய்தாலும் ஒரு சந்தேகம் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோருக்கும் எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு என்பது இருக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எப்பொழுதுமே குழந்தைகள் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் உருவாக்கி அந்த நம்பிக்கையை டிரான்ஸ்மிட் செஞ்சுட்டே இருக்கோம். அவர்கள் எதை செய்கிறார்கள் அப்படின்றதும் அவர்களுக்கு தெரியும். ஸோ இந்த நம்பிக்கையை குழந்தைகள் மேலே வைங்க. ஸோ இந்த நம்பிக்கையை டெய்லி பேசிஸில் உருவாக்கி அதை நீங்களும் உணர்வு பூர்வமாக அதை நம்பி அதை அனுபவம் செஞ்சு அந்த ஒரு சக்தியை அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருங்க. நம்பிக்கைன்னா நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம நம்புகிறோம் ஆனால் ஏதாவது ஒரு சில விஷயங்களில் டவுட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்க முடியாது. நம்பிக்கை என்பது 100% இருக்கணும். அதில் ஏதாவது ஒரே ஒரு விஷயம் டவுட், சந்தேகத்தை வந்து கிளப்புற மாதிரி வந்ததுன்னா அது நம்பிக்கைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்பிக்கை என்பது 100% இருக்கணும். ஸோ 2 விஷயம் நடக்கும் அந்த மாதிரி வைக்கும்பொழுது. ஒன்று, அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். 2வது, ஏதாவது செய்து விட்டார்கள் ஆனாலும் சரி, இல்லை என்ன செய்கிறாங்களோ அதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து டெஃபினட்டாக சொல்லுவாங்க. இப்படி நாம் சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில் உருவாகிற அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் அவங்கள போய் அடையும். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய அப்பா அம்மா என்னை நம்புறது இல்லை, ஸோ நம்ம பொய் சொல்லிட்டு தான் இதை செய்யணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் எதை செஞ்சாலும் வந்து தவறு தான். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சரியான பாண்டிங்காக இருக்காது. எப்படி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்குறாங்களோ, இந்த உறவு ஆரோக்கியமானதாகவும் இந்த உறவு சரியானதாகவும் இருந்தால் அதே மாதிரி குழந்தைகள் கிட்டேருந்தும் பேரண்ட்டுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் என்பது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த குழந்தைகள் மீது அந்த முழுமையான நம்பிக்கை வைக்கும் பொழுது தான் அந்த உறவு வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆஸ் அ பேரண்ட் அவங்களுடைய ரோல் என்ன? கைடன்ஸ் கொடுக்கறது, வழிகாட்டுறது, டைரக்ஷன் சொல்கிறது, அவ்வளோதானே. ஸோ அதை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னா அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து மிகவும் நெருக்கமானதாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவானதாக இருக்கணும், ஒரு சிறப்பான உறவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ தான் நம்மளால் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும். விலகி போயிட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அவங்க நன்மைக்காக தானே நம்ம சொல்கிறோம். குழந்தைங்க நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை தான் செய்யணும், அப்போ தான் வந்து என்னால் நம்பிக்கையை கொடுக்க முடியும், அப்போ தான் என்னால் நம்ப முடியும் அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியாது. பேரண்ட்ஸ் எதை செஞ்சாலும் குழந்தைகளுடைய நன்மைக்காக தான் செய்கிறாங்க. இப்போது அந்த நன்மைக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, எதை செய்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கணும். ஸோ 2 பேரும் பேசணும். குழந்தைங்க தன்னுடைய மனம் திறந்து அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை சொல்ல ஆரம்பிக்கணும். அது சொல்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை, அது சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றோர்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும். ஒரு பெற்றோருடைய மனதில் என்ன ஒரு ஆழமான நம்பிக்கைன்னா, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவர்கள் தவறு தான் செய்வாங்க, பேரண்ட்ஸ் தான் வந்து சரியாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் சரி, பேரண்ட்ஸ் தான் வந்து சரியாக செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பேரண்ட்ஸ் வந்து நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது தான் செய்வாங்க, நல்லது தான் தட் இஸ் ஓகே. ஆனால் குழந்தைங்க தப்பாக தான் சொல்லுவாங்க அப்படின்றது அவசியம் இல்லை இல்லையா? ஸோ குழந்தைகளும் சரியாகத்தான் சொல்லியிருக்கலாம்,
அவங்க நினைக்கிறதும் சரியாக இருக்கலாம் இல்லையா. குழந்தைகளுடைய கண்ணோட்டத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ அப்போது 2 பேரும் உட்காந்து பேசும்பொழுது, அது அந்த டயலாக், அந்த டிஸ்கஷன் ஏற்படும் பொழுது, முதல்ல உங்களுடைய மனதில் இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அவர்கள் சொல்வதும் சரிதான். ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அது என்னன்னு பார்க்கலாமே, அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கேட்க ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும்பொழுது தான் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃப்ளோ என்பது அங்கே போகும். அது குழந்தைகளை பேச வைக்கிறதுக்காக உதவும், அந்த வாய்ப்பை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா என்னுடைய மனதில் நான் ரொம்ப ஆழமாக நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத நீ கேளு, நீ என்ன சொல்கிறியோ இப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்பொழுது நான் எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கி, எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை உருவாக்கி வச்சுருக்கேனோ அந்த எனர்ஜி அவங்கள போய் சேர்ந்துடும். ஸோ அவங்க சொல்ல மாட்டாங்க, இல்லை வேறு எதையாவது சொல்லுவாங்க, வேறு ஏதாவது முறையில் சொல்லுவாங்க, இல்லை மறைப்பாங்க, தயக்கமாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2 பேருக்கும் இடையில் டிஸ்கஷன் என்பது நடக்காது. ஸோ 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படின்றதும் சாத்தியம் இல்லாமல் போகும். இப்போ நம்ம 100% அவங்கள நம்புகிறோம், அவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும், அவங்களுடைய கண்ணோட்டத்துலேருந்து நாம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் அவர்கள் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தவறே செஞ்சுருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், இல்லை இதனால் செஞ்சுட்டேன், இப்போ நான் என்ன செய்யறது, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே முன் வருவாங்க. இப்போ குழந்தைகளே ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க, அவங்க செஞ்சது சரியா தவறான்னு. பல சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸஸ் ஏற்படுது, இல்லை மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அவங்கள நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றவர் ஒரு 3வது மனிதர். அவர்கிட்ட அந்த குழந்தை எல்லாத்தையுமே சொல்லுது, தன்னுடைய மனம் திறந்து தன்னுடைய பிரச்சனைகள், தனக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, தனக்கு என்னெல்லாம் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்குதோ அது எல்லாத்தையுமே அந்த டாக்டர்கிட்ட சொல்லுது. ஆனால் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, ரொம்ப ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட அதால் சொல்ல முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 3வது மனுஷன்கிட்ட அவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிற அந்த குழந்தையால் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்க முடியலன்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்பது ஹெல்த்தியாக இல்லை. இன்றைக்கு அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு கவுன்சிலர்கள் தேவைப்படுறாங்க. ஆக்சுவலாக பெற்றோர்கள் தான் ஒரு சரியான கவுன்சிலராக இருக்க முடியும். ஆனால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி கவுன்சிலர்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பெற்றோர் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் கேட்பாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலை, ஏன் அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் கேப் உருவாயிருக்கு, ஏன் அந்த உறவில் அப்படிப்பட்ட ஒரு விரிசல் என்பது உருவாயிருக்குன்னா அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான சைன் என்பது கிடையாது. இந்த உறவு ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் அவங்க கோணத்துலேருந்து பார்க்கும்பொழுது அவங்க பண்ணுவது சரின்னு படுது. பல சந்தர்ப்பங்களில் நாம் செய்கிற விஷயங்கள் நமக்கு சரின்னு படுது, ஆனால் மற்றவர்களுக்கு தவறு என்று படுகிறது. ஸோ இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவரவர்களுடைய கோணத்தில் அவங்கவுங்க செய்கிறது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் யாருமே இது தவறு, இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல. செஞ்சு முடித்ததுக்கப்புறமா வேணால் இது தவறுன்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் அவர்கள் செய்யும் பொழுது அதற்கென்று ஒரு காரணம் இருக்கும், அது சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இது உறவுகள் என்பது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். அனைவருமே அவரவர்களுடைய பார்வையிலிருந்து, அவர்களுடைய கோணத்திலிருந்து அவர்கள் செய்வது சரிதான் அப்படின்றத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சிஸ்டர், நீங்கள் இதுவரை சொன்னதை வச்சு பார்த்தா டீனேஜில் தான் ரொம்பவே கான்ஃப்ளிக்ட் அதிகமாக ஆகுது. அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பேரண்ட்டாகவும் கவுன்சிலராகவும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியும். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் எங்களை நீங்கள் தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ அணுகலாம், அல்லது அருகில் உள்ள சென்டருக்கு செல்லலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. This sound
There's a sacred song, Om Shanti Om, Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி